உறக்கத்தின் மகிமை அது கிடைக்கப் பெறாதவனுக்கே தெரியும். உலகின் அத்தனை சுகபோகங்களும் கிடைத்தும் உறக்கம் ஒன்று மட்டும் கிடைக்காமல் போனால் அவன் வறியவன் என்றே கருதப்படுவான். சிரமப்பட்டு உறக்கம் கிடைத்தும் சிறு சிறு இடையூறுகளால் அதை தொடர முடியாமல் போவது கொடுமையிலும் கொடுமைதான். அனைத்து வளமும் பெற்றிருந்த ஆதித்யன் எத்தனை முயன்றும் பெற முடியாமல் போனது நிம்மதியான உறக்கத்தை தான். அன்றைக்கு பார்க்கவ நாட்டில் சைலேந்திரனது மாளிகையில் பல மணி நேரமாக தொடர்ந்த பணிகளால் ஆதித்யனின் உடல் அயர்வுற்று, மஞ்சம் இல்லாவிடினும் பரவாயில்லை, என்னை தரையிலாவது கிடத்த மாட்டாயா என்று அவனது உடல் அவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது. ஆதித்யனது கண்களோ, நாட்டிற்கே நியாயம் வழங்கும் நீ இமைகளை மூடாமல் எனக்கு மட்டும் அநியாயம் செய்கிறாயே ஆதித்யா என அவனிடம் முறையிட்டது. இந்த காரணங்களினால் பட்டு மஞ்சம் வருணனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் மெய்க்காவல் வீரர்கள் தங்கள் தலைவனுடன் அரசன் பகை மறந்து நட்புறவு கொள்வதற்காக திருட்டு வேலைகள் செய்து தன்னை அந்த மாளிகையிலேயே தங்க வைத்திருந்ததாலும் இவை எவற்றையும் பொருட்படுத்தாமல் கிடைத்த நீள்சாய்விற்கையே போதும் என முடிவுக்கு வந்தவனாய் உறங்கச் சென்றிருந்தான் ஆதித்யன். குரட்டை விட்டு தனது உறக்கத்தை குலைத்த வருணன் மீது குரோதம் கொண்டான். மஞ்சத்தின் அருகே எழுந்து சென்ற ஆதித்யனுக்கு உறங்கிக் கொண்டிருந்தவனை நைய புடைக்க வேண்டும் என்றுதான் முதலில் தோன்றியது. இருந்தும் அந்த எண்ணத்தை கைவிட்டு குரட்டை சத்தம் எழுப்பி குடைச்சல் கொடுத்தவனுக்கு தானும் சத்தத்தாலேயே சங்கடம் தர வேண்டும் என்று முடிவு செய்த அரசன் அறையில் ஒரு மேசையில் வைக்கப்பட்டு மொத்த அறைக்குமே ஒளி கொடுத்து கொண்டிருந்த விளக்கை முதலில் அணைத்தான். சில நொடிகள் அந்த மேசையின் அருகேயே நின்று சாளரத்தின் வழியாக கசிந்து வந்த வெளிச்சத்தை கொண்டு அறையை பார்க்க தன் கண்களை பழக்கப்படுத்தி கொண்டான். பிறகு மறுபடியும் மஞ்சத்தின் அருகே சென்று படுத்திருந்த வருணனுக்கு அருகே குனிந்து வாயை குவித்து அவனது காதருகே சென்று, "டேய் நண்பா, நான் சைலேந்திரன் வந்திருக்கிறேனடா. என்னை கொன்று யமனுக்கு உணவு படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்குகிறாயா? ஆதித்யனை கொல்லச் சொல்லி உன்னிடம் உதவி கேட்டால் என்னையே கொன்று உன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டாயல்லவா? உன்னை நான் விடமாட்டேனடா. எனக்கு நரகத்தில் தனியாக இருக்க பயமாக உள்ளது. உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன், வா" என பயங்கரமான கோர குரலில் பேய் பேசுவது போலவே மிரட்டி இறுதியாக வருணனின் கழுத்தை பிடித்து நெரித்தான் அரசன். பேச்சுக்குரல் கேட்டபோதெல்லாம் உறக்கத்தில் இல்லை, வேண்டாம் என்று ஏதேதோ பயத்தில் பிதற்றியபடி இருந்த வருணன் கழுத்து நெறிப்படவும் அரண்டு போனான். அவன் கண் விழித்தது தெரிந்தவுடன் அரசன் கட்டிலுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். திடுக்கிட்டு எழுந்த வருணனோ, "எங்கேயடா தொலைந்து போனீர்கள்? எவனாவது வாருங்களடா, அறையின் விளக்கு அணைந்து போயிருக்கிறது. அதை கூட கவனிக்காமல் வெளியே என்னடா செய்கிறீர்கள்?" என இறைந்தான். அது இளவரசனின் தனிமைக்காகவென்று நிர்மாணிக்கப்பட்டிருந்த பிரத்யேக அறையாதலால் மூடப்பட்டிருந்த அறைக்கதவு வழியே துளி சத்தமும் வெளியே கசியவில்லை. தட்டு தடுமாறி எழுந்து மேசையின் அருகே சென்று விளக்கை ஏற்றிய வருணன் விளக்கொளியை கொண்டு அறை முழுவதையும் ஆராய்ந்தான். உதவிக்கு ஆட்களை அழைக்கலாம் என்றுதான் எண்ணியிருந்தான். தானே விலகியிருக்கச் சொல்லியும் தன் பேச்சை கேளாது தன்னையே சுற்றி சுற்றி வந்து மாளிகையின் கூடத்தில் இருந்தபடி தான் ஓய்வெடுத்திருந்த அறையை பாதுகாத்து வந்த மெய்க்காவல் படை வீரர்களை அழைத்து அறையை பரிசோதிக்கச் சொல்லலாம் என்று எண்ணம் தோன்றியவனுக்கு அப்படி செய்தால் தான் பேய்க்கு பயந்ததை சொல்லி வீரர்கள் தன்னை பரிகாசம் செய்வரே என்று வெட்கி ஆட்களை அழைக்கும் முடிவை மாற்றிக்கொண்டான். அறை முழுதும் தேடி எதுவும் புலப்படவில்லை. அதனால் சிறிது நிம்மதியுற்று இருக்கப்பட்ட தனது கழுத்தை நன்றாக தேய்த்துவிட்டு கொண்டு விளக்கை தூரத்தில் இருந்த மேசையில் வைக்காமல் கட்டிலுக்கு அருகாமையில் போடப்பட்டிருந்த மரப்பலகையிலேயே வைத்துவிட்டு மீண்டும் கட்டிலுக்கு சென்றான் வருணன். அப்போதுதான் உடலையே உழுக்கும்படியான காட்சி ஒன்றை அங்கு கண்டான். கட்டிலில் தனக்கு முதுகை காட்டியவாறு ஒருக்களித்து படுத்திருந்த உருவம் ஒன்று வருணனின் நாடி நரம்பை எல்லாம் நடுங்கச் செய்தது. விளக்கு கொடுத்த சொற்ப ஒளியையும் முதுகை கொண்டும் படுத்திருப்பவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாததால் வருணன் பயத்தை மறைத்துக் கொண்டு பலகையில் வைத்த விளக்கை மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு, "யாரடா நீ? இங்கு எப்படி வந்தாய்? வெளியே என் வீரர்கள் காவலுக்கு நிற்கிறார்கள். அனைவரையும் ஏமாற்றிவிட்டு அறைக்குள் எப்படியடா நுழைந்தாய்? நீ பேய் இல்லை என்று எனக்கு தெரியும். பேயாக மாறினாலும் சைலேந்திரன் ஒரு கோழை பயல். என்னை பயமுறுத்தவெல்லாம் அவனுக்கு தைரியம் வராது. எனில் நீ வேறு யாரோதான்.
ஒழுங்காக நீ யார் என்று கூறடா என்று அதட்டினான். ஆதித்யனோ வெகு இயல்பாக, மரியாதையாக பேசடா, டா போட்டு பேசினால் பல்லை உடைப்பேன். என் மீதிருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் அகன்று சென்று விட்டதா உனக்கு என்று பின்னால் திரும்பாமலேயே கோபமான குரலில் வருணனை மிரட்டினான். அரசனின் குரலை கேட்ட வருணன் முன்பை விட பல மடங்கு அதிகமாக இப்போதுதான் பதறிப்போனான். பயத்தில் விளக்கை நழுவவிட பார்த்தவன் பின்பு சுதாரித்துக் கொண்டு விளக்கு கீழே விழுந்து விடாமல் பிடித்துக் கொண்டான். சாளரத்தின் வழியாக வீசிய குளிர்ந்த காற்றையும் மீறி வருணனின் உடல் வியர்த்து கொட்டியது. மிரட்டிய அரசன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் தலையை கூட பின்புறமாக திருப்பி பார்க்காமல் முன்பிருந்த அதே நிலையிலேயே படுத்திருந்தான். ஆனால் பயத்துக்குள்ளான வருணனுக்குத்தான் கால்கள் தள்ளாடின. ஒத்துழைக்க மறுத்த கால்களை வற்புறுத்தி இழுத்து கொண்டு கட்டிலின் மறுபக்கத்திற்கு சென்று அரசனின் முகத்தை ஏறிட்டான். அவன் வதனத்தில் தன்னை பயமுறுத்தியதற்கான அறிகுறியோ அல்லது தான் ஒருமையில் பேசியதால் உண்டான எதிர்வினையோ ஏதும் இல்லாமல் சாந்தமாக முகத்தை வைத்துக் கொண்டு கண்களை மூடி படுத்திருந்தான். ஆனால் உதட்டில் மட்டும் மெல்லிய புன்னகை ஒன்று இளையோடிக் கொண்டிருந்தது. அந்த குறுநகைதான் வருணனை மேலும் அச்சுறுத்தியது. அரசன் மர்ம புன்னகை செய்யும் போதெல்லாம் அவனது மனது ஏதோ பலத்த திட்டம் திட்டிக் கொண்டிருக்கும் என்பதை வருணன் நன்கு அறிவான். இதை உணர்ந்தவன், இப்போது என்ன திட்டமோ, யாரை இம்சிக்க இந்த பலத்த யோசனை? இவருக்கு பதிலாக சைலேந்திரனின் பேயே இங்கு வந்திருக்கலாம். அவன் என்ன, பார்க்கவத்தில் இதுவரை மாண்டு போன ஒட்டுமொத்த பேரும் பேய்களாக மாறி இங்கு வந்திருந்தால் கூட நமக்கு இத்தனை அச்சம் வந்திருக்காது. இவர் ஒருவருக்கு 1000 பேய்கள் மேல் என்று மனதிற்குள் புலம்பி வந்தவன் தூக்கத்திலிருந்து திடீரென விழித்ததாலும் அரசனை அங்கு பார்த்த அதிர்ச்சியினாலும் மன்னன் தன் மனதை படித்தபடிதான் படுத்திருக்கிறான் என்பதை உணரத் தவறினான். கைக்கு எட்டும் தூரத்தில் கட்டலின் அருகே நின்றிருந்த வருணனின் வயிற்றை தனது வஜ்ரக்கரங்களால் திருகிய ஆதித்யன், எத்தனை தைரியம் எருமையே உனக்கு! முன்பு என்னை போடா வாடா என்று ஒருமையில் அழைத்தாய். இப்போது எனக்கு பேயே தேவலாம் என்கிறாய். பேய் என்ன செய்யும் தெரியுமா? வயிற்றை கிழிக்கும். இப்போது உன் வயிற்றை நான் கிழிக்கிறேன் பார் எனச் சொல்லி திருகிய வயிற்றுச் சதையை மேலும் வலிக்கும்படி திருகினான். வருணன் வலியில் அலறி, பிரபு, உங்களுக்கும் வாகினிக்கும் இத்தனை ஒற்றுமை இருக்கிறது. அவளும் சரியாக நேற்று இரவு என் வயிற்றில் வேல் தாக்கிய இதே இடத்தை தான் குறிபார்த்து தாக்கினாள். இப்போது தாங்களும் இதையே செய்கிறீர்கள் என அரசனின் கரத்திலிருந்து தன் வயிற்றை விடுவிக்க போராடினான். காயத்தை அழுத்தியிருந்தது தெரிந்தவுடனேயே அரசன் வருணனை விடுவித்து விட்டான். வயிற்றைத்தான் விடுவித்தானே ஒழிய தன் உறக்கத்தை கெடுத்த வருணனை அவன் விடுவிக்கவில்லை. கண்களை திறக்காமலேயே காலை சுட்டிக்காட்டி, சென்று எனக்கு கால் பிடித்து விடு. உருட்டை விட்டு என்னை உறங்க விடாமல் செய்ததற்கு இதுதான் உனக்கு தண்டனை என்றான் அதிகாரமாக. வருணனோ குரலை உயர்த்தி, நான் பாதம் பிடிக்க வேண்டுமா? மறந்துவிட்டீர்களா பிரபு? நான் தங்களது பகைவன், முன்பை போல தங்களது பணியாளன் அல்ல. உங்களுக்கு பணிவிடை செய்யத்தான் கடியர்கள் பலர் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை வந்து பிடித்துவிடச் சொல்லுங்களேன் என்று முரண்டு பிடித்தான். ஆதித்யனோ குரலில் சிறிதும் கடுமை இல்லாமல், நீ எனக்கு பகைவனான பின்பும் உன்மீது உன் வீரர்கள் அன்பை பொழிகிறார்களேயடா. அரசன் எனக்கு எதிராக அவர்களை இப்படி மயக்கி வைத்திருப்பவன் நீதானே. நான் மாளிகைக்குள் நுழைந்த போதே மெய்க்காவல் வீரர்கள் சிலரை இங்கு பார்த்தேன். அரசன் நானே இங்கு இல்லாத போது அவர்கள் எதற்காக இங்கு இருந்திருக்க வேண்டும்? எனில் அவர்கள் உனக்கு காவல் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். நான் மாடிக்கு சென்று கீழே வருவதற்குள் முன்பு இங்கிருந்த வீரர்களும் என்னுடன் வந்த உன் படை வீரர்களும் சேர்ந்து திட்டம் போட்டு நீ இருக்கும் இந்த அறையில் என்னை தங்கும்படி செய்துவிட்டனர். யாருக்காக காவல் புரிகிறீர்கள் என நான் கேட்டதற்கு எனக்காக மட்டுமே பணி செய்து வருவதாக என்னிடம் பொய்யுரைத்தனர். அரசன் என்னிடமே பொய் சொல்ல வைத்து அவர்களையெல்லாம் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குற்றம்தானே? எனில் குற்றவாளி நீதான். சாதாரண குற்றவாளியா? என் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற குற்றவாளி நீ. அதனால் எனக்கு சேவை செய்து என் மனதை குளிர்விக்க முயற்சி செய். உன் குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை இப்போது எனக்கு பாதம் பிடித்து விடாவிட்டால் விடிந்தவுடன் நீ பேய்க்கு பயந்து அலறியதை நாடெங்கிலும் அறிவிக்கச் சொல்லுவேன். வசதி எப்படி என்று வம்பிழுத்தான். வருணன் நொந்து கொண்டவன் போல பெருமூச்சு விட்டு, தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கவிருக்கிறது பிரபு. பெண் பிள்ளை பிறந்தால் தந்தை தன் விளையாட்டுத்தனங்களை எல்லாம் மூட்டை கட்டி பரணில் போட்டு பொறுப்புணர்வு பெற வேண்டும். தாங்களோ இளவரசரையும் என் மகனையும் விட அதிக குறும்புகள் செய்கிறீர்கள். உங்கள் சகோதரன் வந்தாவது உங்களது சேஷ்டைகளை குறைக்க வேண்டும்.
வருபவரும் தங்களைப் போலவே இருந்துவிட்டால் என் நிலைமைதான் மோசமாகும். அண்ணன் தம்பி இருவரையும் நான் சமாளிக்க வேண்டும் என அழுத்துக் கொண்டவன் வேறு வழி இல்லாமல் ஒரு மரப்பலகையை கட்டிலுக்கு அருகில் கொணர்ந்து போட்டு அரசனுக்கு கால் பிடித்து விட்டவாறே உறங்கிப் போனான். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த அந்த சேவையால் அரசனுமே நன்கு கண்ணயர்ந்தான். முடிவதற்கு சற்று முன்னர்தான் ஆதித்யன் உறங்கவே சென்றிருந்தான். விடிந்து 5-6 நாழிகைகள் கடந்து சென்றும் அறைக்குள் அசைவுகள் எதுவும் தென்படாததை உணர்ந்தனர் கூடத்தில் காவல் காத்து நின்ற வீரர்கள். அறை வாயிலுக்கு அருகே வந்தவர்கள் மெல்ல சத்தம் வராதபடி கதவை திறந்து எட்டி பார்க்க அங்கு மஞ்சத்தில் அரசனும் அவன் பாதத்தின் அருகே தலை வைத்து கால்களை பிடித்து விட்டதற்கு அடையாளமாக பாதங்களை அழுத்தி பிடித்த வண்ணம் வருணனும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். கண்ட வீரர்களுக்கு உள்ளம் எங்கும் மகிழ்ச்சி பரவியது. தங்களது திட்டம் வெற்றி பெற்று விட்டது என்ற களிப்பில் திறந்தது போலவே கதவினை மெதுவாக மூடிவிட்டு களியாட்டம் போட்டனர் அவ்வீரர்கள். உறங்கிக் கொண்டிருந்த வருணனுக்கு சைலேந்திரனின் இறுதி நொடிகள் கனவில் வர அவன் திடுக்கிட்டு கண்விழித்தான். பிறகு அரசனின் தூக்கத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் சந்தடி இல்லாமல் பலகையை விட்டு எழுந்தவன் சாளரத்தின் அருகே சென்று அதன் திரைச்சீலையை நன்கு இழுத்துவிட்டு வெளிச்சம் அறைக்குள் ஊடுருவ முடியாதபடி செய்துவிட்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். அங்கே கூடத்தை அடைந்தவனுக்கு மெய்க்காவல் வீரர்களின் வெற்றி களிப்பு கண்ணில் பட அவர்களிடம் சென்றவன், என்னடா விடிகாலையிலேயே இப்படி ஆனந்தமாக ஆட்டம் போடுகிறீர்கள்? ஒருவேளை மாண்டு போன சைலேந்திரன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டானா என்ன என கிண்டலாக கேட்டான். வீரர்களில் ஒருவன், அவன் செத்தால் என்ன பிழைத்தால் என்ன தளபதி, எங்களுக்கு அந்த அறிவீனம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறது? அது தொலைந்ததுதான் நல்லது. எங்கள் உற்சாகத்திற்கு காரணம் தாங்கள்தான் தளபதி. அரசருடனான பகையை மறந்து தாங்கள் அவருக்கு சேவை செய்திருக்கிறீர்களே, அதை கண்டுதான் கொண்டாடி மகிழ்கிறோம். தாங்கள் மறுபடியும் அரசருடன் இணைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சி வேறு என்ன தளபதி உள்ளது எங்களுக்கு என்று குதூகலம் மாறாமல் சொன்னான். சொன்னவனை ஏளனமாக முறைத்த வருணன் அவனை மட்டும் இல்லாது அனைவரையும் நோக்கி, நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் தரியர்களே, அரசருடன் இணக்கமானதால் நான் அவருக்கு சேவை செய்யவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி படுப்பதற்கு மஞ்சம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு எழ மனம் இல்லை. சாய்வருக்கையில் அவரை படுக்கச் சொல்லலாம் என்றுதான் எண்ணினேன். இருந்தும் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, அவருக்கு அவர் நாட்டில் இடமில்லை என்று நான் எப்படி சொல்வது என்று மஞ்சத்தை விட்டுக் கொடுத்தேன். பிறகு நாள் முழுதும் அலைந்து திரிந்ததால் கால்கள் வலிக்கின்றன, பிடித்து விடராய் என்று கெஞ்சினார். பார்க்க பாவமாக இருந்தது. பழகிய பாவத்திற்காக இறக்கப்பட்டு நான் பாதம் பிடித்து விட்டேன். இதுதான் நடந்தது. நீங்களாக எதையாவது கற்பனை செய்து கொண்டு திரியாதீர்கள். அரசர் உறங்குகிறார். ஆனால் எனது பகை இன்னமும் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள் என்று திடமான குரலில் சொல்லி வந்தவன் தனது வார்த்தைகளை கேட்டு மனதின் உற்சாகம் மாறி சோகம் ததும்ப காட்சியளித்த வீரர்களின் முகங்களைக் கண்டு, சரி, வருந்தாதீர்களடா, இதுவே நிரந்தரமல்ல. எனது பகையை தீர்த்து கொண்டு நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு தலைமை ஏற்கிறேன். எங்களது பகை தீரும் வரை காத்திருங்கள். இப்போது அரசர் நன்கு உறங்குகிறார். அவர் தன்னை மறந்து உறங்குவது மிக அரிது. நான் எழுந்த சத்தம் கூட கேட்காமல் அயர்ந்து தூங்குகிறார் அவர். ஆகையால் அவரை நீங்களும் தொந்தரவு செய்யாதீர்கள். இளவரசனின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டாலும் கூட அவரை எழுப்ப வேண்டாம். ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவில்லை என பார்க்கவ மன்னர் அரசர் மீது வருத்தம் கொள்ள மாட்டார். இவ்வாறெல்லாம் வருணன் சொல்லிவர மறுபடியும் வீரர்களின் மனதில் ஆசை துளிர்விட்டது. அரசரின் மீது இத்தனை அக்கறை காட்டுகிறாரே தளபதி, அரசரின் நலத்தை குறித்து அவர் இன்னமும் வருந்தவே செய்கிறார் என வீரர்கள் நிம்மதியடைந்தனர். வீரர்களின் வதனங்களில் தெரிந்த நிம்மதியைக் கண்டு வருணன் அவர்களை நோக்கி, அரசர் உறங்கட்டும் என நான் சொல்வதால் அவர் மீது எனக்கு அன்பு பிறந்துவிட்டது என நீங்களாக கற்பனை செய்து கொள்ளாதீர்களடா. அவர் எழுந்தால் எனக்குத்தான் பிரச்சனை. நான் எங்கே இருக்கிறேன் என தேடி கண்டுபிடித்து என்னை வம்பிழுத்து சீண்ட புறப்பட்டு வந்து விடுவார் அவர். அதுவும் இல்லாமல் நான் எனது காதலியை காண வேண்டும். பிரபு விழித்திருக்கும் போது எப்படியடா என் நிம்மதியை கெடுக்கலாம் என அவரது கவனம் என் மீதே இருக்கும். பிறகு நான் வாகினியை காணச் செல்லும் போது அங்கு வந்து அவர் இடையூறுகள் செய்வார். ஆகையால்தான் அவரை உறங்கவிடச் சொன்னேன். அது இருக்கட்டும், உங்கள் புது தளபதி ராகவன் ஓடிவிட்டான் போலவே, உண்மையா என்று வருணன் கேட்க வீரர்கள் ஆம் என்பது போல் தலையசைத்தனர். தலையாட்டியவர்களில் ஒருவன் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்த வருணன், உங்கள் தளபதி ஓடிப்போயிருக்கிறான். அவனை தேட ஆவண செய்யாமல்
என்னை உங்கள் அரசருடன் சேர்த்து வைக்க சதிவேலைகள் செய்து வருகிறீர்கள். ஏதோ அரசர் அசதியாக இருந்ததனால் உங்களது மடத்தனமான செயலை பொறுத்து கொண்டார். இதுவே அவர் வேறொரு மனநிலையில் இருந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் கசையடி தண்டனை கொடுத்திருப்பார். இனியாவது எச்சரிக்கையாக இருங்களடா. தளபதி இல்லாத காரணத்தால் அரசரின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அவரிடம் நான் சண்டை செய்வேன் என சபதம் செய்திருக்கிறேன். அவர் முழு உடல் தகுதியுடன் இருந்தால்தான் என்னால் சண்டை செய்ய முடியும். உங்களை ஏமாற்றி அவர் எங்கேயேனும் சென்று அடிபட்டு திரும்ப போகிறார், ஜாக்கிரதை என்று எச்சரித்து வாயிலை நோக்கி சென்றான். நடந்து சென்ற வருணன் தன் இடைக்கச்சையை தடவி பார்க்க அவனது குருவால் அங்கு இல்லாததை உணர்ந்தான். திரும்பி வந்து அறைக்குள் செல்வதற்காக அரசனின் தூக்கத்தை கலைத்துவிடக் கூடாது என்ற முனைப்பில் மெல்ல கதவை திறந்து பூனை போல பதுங்கி பதுங்கி உள்ளே சென்றான். அப்படி அவன் சிரமப்பட்டு சந்தடி செய்யாமல் சென்றதில் யாதொரு பயனும் இல்லை என்பதை காலியாக இருந்த மஞ்சத்தை கண்ட பிறகுதான் தெரிந்து கொண்டான். குளத்திற்கு செல்லும் அறையின் பின்கதவு திறந்திருந்ததைக் கண்டான் வருணன். அரசன் வந்துவிட்டால் மறுபடியும் வம்பை துவங்கி விடுவான் என்று அஞ்சி அவன் வருவதற்குள் குருவாளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்பதற்காக அறை முழுவதும் வேக வேகமாக சோதனை செய்தான். வாள் தட்டுப்படுவதாய் இல்லை. தேடும் மும்முரத்தில் அரசன் பின்வாயிலில் இருந்து அறைக்குள் நுழைந்ததை அவன் கவனிக்கவில்லை. அரசனோ வெகு இயல்பாக ஈரத்தலையை துவட்டியபடியே அறைக்குள் பிரவேசித்து தேடுதலில் ஈடுபட்டிருந்தவனை பார்த்து, எதையடா இத்தனை ஆர்வமாக தேடுகிறாய்? என் ஆபரணங்கள் எல்லாம் கண்ணெதிரே உள்ள மேஜையில்தானே இருக்கின்றன. பிறகு வேறு எதை களவாட இப்படி வெறிகொண்டு தேடுகிறாய் என்று புத்தலாக கேட்டான். கத்தியை தேடிக்கொண்டிருந்த வருணன் அரசனின் குரல் கேட்டவுடனேயே பதறி அதிர்ந்து போய் நின்றிருந்தான். அவனது அதிர்ச்சியை கண்டுதான் அரசன் களவாடுதல் குறித்து பேசியிருந்தான். வருணன் ரோஷம் வரப்பெற்றவனாய், ஆபரணங்களையா? நான் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவனா பிரபு? ஆபரணங்களை எடுத்துச் சென்று யாருக்கு சூட்டி அழகு பார்க்க போகிறேன்? நான் சூட்ட ஆசைப்படுவது ஒருத்திக்குதான். ஆனால் அவளோ கையில் வளையலும் மார்பில் வைர ஆரமும் சூடிக்கொண்டு காட்சி தருவதற்கு பதிலாக கவசத்தையே ஆபரணமாக கொண்டு இறுகிய முகத்துடன் தான் வலம் வருகிறாள். அதிலும் என்னை கண்டுவிட்டால் ஏற்கனவே விரைத்து போன முகம் இன்னும் கூடுதலாக முக்கால் முழத்திற்கு விரைத்து போகிறது. முன்பெல்லாம் என்னை கண்டால் நாணத்தால் அவள் கன்னம் சிவப்பாள், இப்போதெல்லாம் கோபத்தில் கன்னம் சிவக்கிறாள் என்று புலம்பி வந்தான். ஆதித்யன் எரிச்சலுற்று, நிறுத்தடா உன் ஒப்பாரியை. நான் எதை கேட்டால் நீ எதை பற்றி பதிலளிக்கிறாய்? எப்போது பார்த்தாலும் பெண்களை பற்றிய சிந்தனை, அதை விடுத்தால் மது குறித்த சிந்தனை. நான் ஆபரணம் பற்றிதானே கேட்டேன். உன் ஆசை காதலியை பற்றியா கேட்டேன்? வீரனுக்கு ஆபரணம் என்பது அவனது ஆயுதமும் கவசமும் தான். அந்த வகையில் வீரப்பெண் வாகினிக்கு அவள் தாங்கியுள்ள வாளும் அவள் அணிந்துள்ள கவசமுமே ஆபரணங்கள். அதுபோலத்தான் எனக்கும். எனது ஆபரணமான எனது வாளை திருடித்தானே சென்றாய் என்று வாளை பகிரங்கமாக எடுத்துச் சென்றாய். எனது குருவாளை அறைக்குள் புகுந்து கள்ளத்தனமாக திருடிச் சென்றிருக்கிறாய். குருவாள் உன்னிடம் இருந்தால் அதை தேடி வரப்போகும் இளவரசி உனக்கு கிடைப்பாள் என்ற எண்ணமா? வாகினிக்கு துரோகம் செய்ய பார்க்கிறாயா என வருணனின் வாயை பிடுங்கினான். வருணனோ கொதித்தெழுந்து, என் மீது பழிக்கு மேல் பழியாக சுமத்தி கொண்டே செல்கிறீர்கள் பிரபு. முதலில் பெண்களை பற்றிய சிந்தனை என குற்றம் சாட்டினீர்கள். அந்த வார்த்தையை ஒருமையில் சொல்லியிருந்தால் உண்மை என நான் அதை ஒப்புக்கொண்டிருப்பேன். எனக்கு இப்போதும் எப்போதும் வாகினி என்ற ஒரே ஒரு பெண்ணை பற்றி மட்டும்தான் சிந்தனை. ஆகையால் எந்த இளவரசியை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. வருபவள் தேவலோகர் அம்பையே ஆனாலும் அவளை நான் வேறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அடுத்ததாக குருவாளை பற்றி சொல்ல வேண்டுமெனில் அதை வேந்தன் தாத்தா எப்போதோ எனக்கு கொடுத்து விட்டார். தாங்கள்தான் இத்தனை காலமும் என் வஸ்துவை என்னிடமிருந்து அபகரித்து வைத்திருந்தீர்கள். இப்போது மறுபடியும் என்னிடமிருந்து அதை பறித்து கொண்டீர்கள். தங்களிடம் கத்தியா இல்லை பிரபு? தாங்கள் ஆணையிட்டால் தங்கத்தில் பிடிவைத்து அதில் வைர வைடூரிய கற்களை பதித்து ஒரே வெட்டில் ஒரு மரத்தை சாய்க்கும் அதி அற்புத வாளை செய்யச் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். என் நிலை அப்படியா? நான் நாடோடி. சொந்தமாக வீடு இல்லை, ஒழுங்கான உத்தியோகம் இல்லை. சிரமப்பட்டு வாழ்வை ஓட்டி வருகிறேன். எனக்கு சொந்தமானதை என்னிடமே கொடுத்து விடுங்களேன் பிரபு என்று ஆதித்யன் மனதை விலகச் செய்யும் வகையில் மன்றாடினான். ஆதித்யன் தன் தலையிலிருந்து வெற்று மேனியில் சொட்டிய நீர்த்துளிகளை துடைத்துக் கொண்டபடியே, சரி, மற்றதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். வெளியே எனது மெய்க்காவல் வீரர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் என் மனைவியிடம் சென்று
எனக்கான ஆடைகளை வாங்கி வரச் சொல் என அதிகாரமாக கட்டளையிட்டான். வருணன் வெகுண்டு, பிரபு, தாங்கள் அடிக்கடி ஒன்றை மறந்து போகிறீர்கள். நான் இப்போது தங்களது சேவகன் இல்லை. நான் சுதந்திர மனிதன். உங்களுக்கு நான் பணிவிடைகள் செய்ய தேவையில்லை. கதவு திறந்துதான் இருக்கிறது. தாங்கள் அழைத்தாலே அந்த தடியர்கள் இங்கு வருவார்கள். தாங்களே தங்கள் வாயால் கட்டளையிட்டாலும் அவர்கள் ஏற்பார்கள். எனது வீரர்களை நான் அப்படித்தான் பழக்கியிருக்கிறேன் என்றான் அடாவடியாக. முன்பு வீரர்கள் பற்றி அரசன் குறிப்பிட்ட போது எனது மெய்க்காவல் வீரர்கள் என்று அழுத்தி கூறியிருந்தான். அந்த வீரர்களுக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அரசன் அந்த வார்த்தையை பிரயோகித்திருந்தது வருணனை உறுத்தவே. அவனும் பதிலுக்கு எனது வீரர்கள் என்று அழுத்தி கூறியிருந்தான். வீரர்களுக்கான உரிமை கோரலை விட்டுவிட்ட அரசன் குருவாளின் உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை. கையில் இருந்த துவாலையை கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு கீழாடையில் செருகி வைக்கப்பட்டிருந்த குறுங்கத்தியை எடுத்து அதை முன்னும் பின்னும் திருப்பி கத்தியை கூர்பார்த்தான். கத்தி வேண்டும் என்ற ஆசையில் வருணன் அரைவாயிலுக்கு சென்று வீரர்களிடம் அரசனின் ஆணையை சொல்ல, அவர்களோ முன்பே ஸ்வர்ணிகா தயாராக கொடுத்தனுப்பி இருந்த அரசனின் வஸ்திரத்தை வருணனிடம் சேர்ப்பித்தனர். கூடவே இறுதி காரியத்தில் கலந்து கொள்ள வேண்டியதால் ராஜ உடைகள் அல்லாமல் சாதாரண உடைகளை அரசியார் தந்திருப்பதாக தகவலும் சேர்த்து தந்தார்கள். அரசியின் அந்த செய்தியை அரசனிடம் சேர்ப்பித்து விடச் சொல்லி ஆடைகளை நீட்டிய வீரர்களை முறைத்த வருணன் அதை அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் கோபமாக பறித்து கொண்டு, வீணர்களே, என்னை பார்த்தால் உங்களுக்கெல்லாம் பணியாளன் போன்று உள்ளதா? உங்கள் அரசரும் என்னை வேலை வாங்குகிறார், நீங்களும் என்னை அவருக்கு பணிவிடை செய்ய சொல்கிறீர்கள். என்னை பற்றி என்ன நினைத்தீர்கள்? நான் எதிர்கால அரசனடா என்று ஆவேசமாக உருமினான். வருணனின் ஆவேசத்தைக் கண்டு பயம் கொள்ளவில்லை அவ்வீரர்கள். மாறாக வாயில் கை வைத்து கமுக்கமாக சிரித்து, தவறு செய்துவிட்டோம் தளபதி, மன்னியுங்கள். அரசனாகப் போகும் தாங்கள் இன்று அதிகாலையில் செய்தது போல சக்கரவர்த்திக்கு கால் பிடித்து விடுவதுதான் உகந்த செயல். ஆடை கொண்டு போய் கொடுப்பது போன்று அற்பமான உதவிகள் செய்தால் தங்கள் கௌரவத்திற்கு இழுக்குதான் என்று கிண்டல் செய்தார்கள். வருணன் பரிகாசம் செய்தவர்களை முறைத்தபடியே, பேசுங்களடா, உங்களுக்கெல்லாம் வாயில் சூடு போடுவதற்காகவே நான் மீண்டும் எனது பதவியை ஏற்று வருகிறேன். அன்றைக்கு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தண்டனை. ஏனடா இவனை அரசனுடன் மீண்டும் இணையச் சொன்னோம், ஏனடா இவனை நையாண்டி செய்து சிரித்தோம் என அனுதினமும் உங்களை கதறவிடுகிறேன் பாருங்கள் என வஞ்சம் தீர்ப்பவன் போல பேசிவிட்டு அறைக்குள் சென்றான். அரசனிடம் தான் கொண்டு சென்ற ஆடைகளை சேர்ப்பித்து அரசனது செவித்திறனுக்கு வெளியே பேசிய அத்தனை செய்திகளும் அவனுக்கு கேட்டிருக்கும் என்று தெரிந்திருந்தும் வேண்டா வெறுப்பாக அரசி சொல்லி அனுப்பிய தகவலை கடமைக்கென குரலில் சிரத்தையே இல்லாமல் அரசனிடம் ஒப்பித்தான் வருணன். ஆதித்யன் வெறுப்புற்று, என்ன குரலடா இது? உன் குரலை கேட்கும் போதில் கழுதையின் குரலே இனிமையானது போல் தோன்றுகிறது என்று விமர்சித்தவன் ஆடைகளை பெற்றுக்கொண்டு, சரி, வேலை முடிந்து விட்டதல்லவா, வெளியே செல். நான் ஆடைகள் உடுத்தி தயாராக வேண்டும். ஆடை அணிவிக்கும் பணிவிடைகளையெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. அதை நான் பார்த்து கொள்கிறேன். கிளம்படா இங்கிருந்து என எரிச்சலுற்றவன் போல இறைந்தான். வருணனோ, தாங்கள் ஆடை உடுத்தும் அறையில் எனக்கு என்ன வேலை பிரபு? நான் என்ன பணிப்பெண்ணா உங்களுக்கு ஆடை உடுத்தி அலங்கரிக்க? நீங்களே கேட்டாலும் அதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எனது குருவாளை கொடுத்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன் என கராராக சொன்னான். ஆதித்யனோ, எந்த குருவாளடா? உனது வாள் இங்கெங்கு உள்ளது? என்னிடம் இருப்பது எனது வாள் மட்டுமே. செல் இங்கிருந்து என அதட்டினான். வருணனோ, இது முறையல்ல பிரபு, ஒரு அரசருக்கு இது அழகு சேர்க்காது என அரசனை வசைப்பாட ஆரம்பித்தான். வருணனது பேச்சை இடைவெட்டிய அரசன், சீ, நிறுத்தடா, விட்டால் சாபம் விடுவாய் போலவே. உனக்கு குருவால் தானே வேண்டும், அவசியம் உனக்கு அது கிடைக்கும். அந்த கத்திக்கு சொந்தக்காரி வருவாள், அவளிடம் பேசி அதை நீ வாங்கிக்கொள். இப்போது அந்த கத்தியை நான் சோதித்து பார்க்க வேண்டும். எவரது ரத்தம் அந்த வாளில் படுகிறதோ அந்த குருதிக்கு சொந்தக்காரனைத்தான் வரும் இளவரசிக்கு பிடித்து போகும் என்று வாளை கொடுத்து சென்ற வணிகர் கூறியிருந்தார் அல்லவா? இதுவரையிலும் ஆண்கள், பெண்கள், விலங்கினங்கள் என பலவற்றின் மீதும், ஏன் என்ன ஜந்து என்றே தெரியாத உன்மீதும் கூட அந்த குருவாளை பிரயோகித்து குருதி வரச் செய்து விட்டேன். எனக்கு நெருக்கமான ஒருவன் இன்னும் பாக்கி இருக்கிறான். என் ஆசை நண்பன் அவனையும் அந்த வாளால் கீறி குருதி வரச் செய்து விட்டேன் எனில் நான் நிம்மதியாக உணர்வேன் என அரசன் தனது திட்டத்தை விளக்கிக் கொண்டு போனான். கேட்ட வருணனோ பதறிப்போய், பிரபு, வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். பிரதாபன் அண்ணா பாவம். ஏற்கனவே அவரது மனைவி அவரை சந்தேகித்து காயப்படுத்துகிறார்.
இதில் தாங்கள் வேறு அவரை தேடி ஒரு கன்னிகையை வரச் செய்ய பார்க்கிறீர்கள். என் வாழ்வில் விளையாண்டது போதும் பிரபு, அவரையாவது விட்டு வையுங்கள் என வேண்டினான். ஆதித்யன் மர்மமாக சிரித்துவிட்டு, அவன் வாழ்வில் விளையாடுவதற்கு வேறு ஏற்பாட்டை செய்துவிட்டேனடா. விரைவில் அவன் வீட்டில் பூகம்பம் வெடிக்கச் செய்கிறேன் பார். இந்த கத்தியை கொண்டு எனது ஆராய்ச்சியைத்தான் செய்யப் போகிறேன். அதுவுமின்றி இது பலரது குருதியை கண்டிருக்கிறது. எனில் இது தான் ரத்தம் பார்த்த ஒருவரிடம்தான் தனது இளவரசியை சேர்க்கவிருக்கிறது. அந்த ஆடவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலில்தான் நான் இங்கனம் செய்கிறேன் என விளக்கம் கொடுத்தான். அரசனின் கூற்றை கேட்டு வந்த வருணன் இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பது போல விரக்தியில் தலையை தொங்க போட்டபடி அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். அந்த கத்தியை ஆதித்யனிடமிருந்து பறித்து விடும்படி பல காலங்களுக்கு முன்னரே முதியவர் ஜெயந்தன் வருணனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரது கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் வருணனும் பலமுறை அதை அரசனிடமிருந்து அபகரிக்க முயன்றான். ஆனால் ராஜவாளை கூட விட்டுக் கொடுத்த ஆதித்யன் குருவாளை மீண்டும் பெற்றுக்கொள்வதில் குறியாய் இருந்தான். தாத்தாவின் உத்தரவை மற்றுமொரு முறை செயல்படுத்த முடியாமல் போனதை எண்ணித்தான் வருணன் வருத்தத்தோடு வெளியே சென்றிருந்தான். ஆடைகளை உடுத்திக் கொண்டு தயாரான ஆதித்யன் வெளியே சென்றவுடன் நந்தினியின் நிலை எப்படியுள்ளது என்று விசாரித்து அறிய வேண்டும் என யோசித்தவாறே அறையிலிருந்து நீங்கிச் சென்றான். வழியிலிருந்த அவனது வீரர்களிடம் அந்த அறையில் வைத்திருந்த ஆபரணங்கள் உள்ளிட்ட தனது உடைமைகளை தன் மனைவியிடம் சேர்ப்பிக்குமாறு ஆணையிட்டு விட்டு கூடத்தை கவனிக்காமல் நந்தினியை சந்திப்பதற்காக மாடிப்படி ஏறினான். அரசன் முதல் படியில் கால் வைத்த போதே தான் காணச் சென்றவள் கூடத்திலிருந்தே பிரபு என அழைக்கும் போசை கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கு அரசனை தரிசிப்பதற்காக நந்தினி கிளம்பி தயாராகி முன்கூட்டியே கீழே வந்து கூடத்தில் காத்து கொண்டிருந்தாள். குரல் கேட்டு திரும்பிய அரசனை மேலிருந்து கீழாக வித்தியாசமாக நோக்கினாள் அவள். எளிய ஆடைகளை உடுத்தி அரசனுக்குரிய எந்த அணிகலன்களையும் அணியாமல் மிகச் சாதாரணமாக தோற்றமளித்தவனைக் கண்டு ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கினாள் நந்தினி. அவளது மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட அரசன் அதரங்களில் குறுநகையுடன், இந்த கோட்டையில் நேற்று ஒரு மரணம் நிகழ்ந்திருப்பதை மறந்துவிட்டாயா நந்தினி? மயங்கி விழுந்தால் இது கூடவா மறந்து போகும்? நான் இறுதி காரியத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் இந்த எளிய குளத்தில் செல்கிறேன். உனக்கு என் ராஜ அலங்காரங்களை பார்க்கத்தானே பிடிக்கும். கவலையுறாதையம்மா, சடங்குகள் முடிந்து திரும்பி விசாரணை அவைக்கு வரும்போது நான் ராஜ உடை தரித்துதான் வருவேன் என்று சொல்லி குறும்பாக சிரித்தான். இளவரசனின் மரணத்தையே தான் மறந்து போனது குறித்து நந்தினி வெட்கி போனாள். புருவங்களை விரித்து சுருக்கி மறந்தது குறித்து தன் செயல் குறித்து நாணி பின் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அரசனை ஏறிட்டவள் வரமாட்டேன் என்று அடம்பிடித்த தைரியத்தை வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொண்டு அரசனிடம், பிரபு, தாங்கள் நள்ளிரவில் என்னிடம் ஒரு விஷயம் குறித்து ஆலோசித்தீர்களே, நான் தங்களுக்கு பதில் கூறாமலேயே மயங்கி போய்விட்டேன் பிரபு. சக்கரவர்த்தி தாங்கள் அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடியவள் என் வாழ்க்கை மீது அக்கறை கொண்டு பேசிய போது உணர்ச்சிகளின் பிடியில் சிக்குண்டு மடமாது நான் மயங்கி போனேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரபு என மன்றாடி வந்தவளை இடைநிறுத்திய ஆதித்யன், மன்னிப்பு கோர வேண்டியது நீ அல்ல நந்தினி, நான் தான். நான் என்ன கட்டளையிட்டாலும் என்ன தண்டனை வழங்கினாலும் அதை ஏற்பதாக சொன்னாய். அதை நம்பி நீ தாங்க முடியாத ஒரு விஷயத்தை உன் தலையில் சுமத்த முயன்று விட்டேன். இதில் உன் மீது யாதொரு தவறும் இல்லையம்மா. இதே கருத்தை நான் மாறனிடம் முன்வைத்த போது அவன் சில கணங்கள் தயங்கினானே ஒழிய அவனிடம் பெரிதாக எந்த எதிர்வினையும் இல்லை. அதனை நம்பி உன்னிடமும் அந்த கோரிக்கையை வெளியிட்டு விட்டேன். உனக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் விடம்மா. கட்டளையிட்டோ கட்டாயப்படுத்தியோ ஒருவருக்கு உன்னை மனம் செய்விக்க முடியாது. நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது என் ஆணை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை தேடி அலைய விட்டதற்காக நான் உனக்கு தருவதாக சொன்ன தண்டனையும் அதுவே. ஆனால் நீ மாறனைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. உனக்கு நான் வேறு வரன் பார்க்கிறேன். மாறனிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என நந்தினியை ஆறுதல் படுத்தினான். ஆறுதல் கூறிவிட்டு நகரப்போன அரசனை கைகளை நீட்டி தடுத்த நந்தினி, பிரபு, நான் கூற வந்ததை இன்னும் முடிக்கவில்லை. நான் சுற்றி வளைத்து பேசாமல் பட்டென சொல்லிவிடுகிறேன் அரசே. தங்களது விருப்பங்களே எனக்கான ஆணைகள். தாங்கள் எதை செய்தாலும் அது என் நன்மைக்கானதாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் பிரபு. முன்பு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சித்து தங்கள் மனதை வேதனையில் ஆழ்த்தினேன். அதற்கு பிராயச்சித்தமாக இப்போது வாழ்க்கையை துவங்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவேன் பிரபு. அம்மா அத்தையிடமெல்லாம் கலந்தாலோசித்து திருமண தேதியை குறியுங்கள் அரசே. இதுவரையிலும் தங்களது கட்டளைகளுக்கு மட்டுமே தலைவணங்கி வந்த நான் இப்போது தளபதி அணிவிக்கப் போகும் தாலியை தலை குனிந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று
தனது முடிவை பட்டென உடைத்தவள் அரசனின் வதனம் ஆனந்தத்தில் மிதந்ததை ஒரு கணம் ரசித்துவிட்டு, அவையில் சந்திக்கலாம் பிரபு எனக் கூறி விடை பெற்று மாடியேறி சென்றாள். ஆதித்யனோ நந்தினியின் முடிவை கேட்டு ஆனந்தம் அலைமோத நடை போட்டபடி மாளிகையை விட்டு வெளியே சென்றான். நந்தினியின் பணிப்பெண் மைத்திலி தன் ராணியுடன் செல்லாமல் வேக வேகமாக அரசனுக்கு பின்னால் தொடர்ந்து வந்து அவனுக்கு பக்கவாட்டில் அரசனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுப்பதற்காக ஓடி வந்து வாயில் கை வைத்துக் கொண்டு முதுகை வளைத்து பவ்யமாக அரசனிடம், தாங்கள் இட்ட முதல் கட்டளையை இந்த அடியவள் நிறைவேற்றிவிட்டேன் பிரபு. என் ராணி மயக்கத்தில் இருந்து விழித்ததிலிருந்தே தளபதி மாறன் குறித்தும் அவரது அசாத்திய திறமைகளையும் ராஜாங்கத்திற்காக அவர் செய்து வந்த சேவைகளை குறித்தும் உருக்கமாக எடுத்துரைத்தேன். கூடவே இந்த திருமணம் நடந்ததென்றால் தாங்கள் எவ்வளவு மகிழ்வீர்கள் என்றும் விளக்கினேன் பிரபு. என் ராணி தளபதியை மணந்து கொள்ள சம்மதித்து விட்டார். தாங்கள் வழங்கிய பணியை திறம்பட நிறைவேற்றிவிட்டேன் அரசே. ஆகையால் இந்த அடிமையின் தவறை மன்னித்து அந்த இரண்டாவது தண்டனையை தள்ளுபடி செய்யலாம் அல்லவா பிரபு என மூச்சிறைக்க ஓடியவாறே அரசனிடம் வேண்டினாள். ஆதித்யன் பேசியவளை திரும்பி ஒரு இலக்கார பார்வை பார்த்துவிட்டு, நீ எடுத்துக் கூறாமல் இருந்திருந்தாலும் உன் ராணி இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருப்பாள்தான். காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதையாய் ஏற்கனவே மாறனை மனம் புரிந்து கொள்ள முடிவெடுத்திருந்தவளிடம் நீ 4 வார்த்தைகள் பேசி அவளை சம்மதிக்க வைத்து விட்டேன் என்று பெருமை அடித்துக் கொள்கிறாய். அதுவும் திறம்பட வேறு என அரசன் சொன்னவளை பரிகசிக்க, பணிப்பெண் மைத்திலியோ பதறிப்போய், பிரபு, நான் சொல்வதெல்லாம் உண்மையாகவே உண்மை. என் ராணிக்கு மனமாற்றம் செய்தவள் நான் தான் என வாதிட்டாள். முன்னால் பார்த்தபடி நடந்து சென்ற ஆதித்யன் ஏளனமாக அவள் புறமாக திரும்பி, அது என்னம்மா உண்மையான உண்மை? எனில் பொய்யான உண்மை என்று வேறு ஒன்று இருக்கிறதா என்ன? சரி, அதை விடு. உன் திறமையை பரிசோதிக்க உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். இதில் நீ தேறிவிட்டாய் என்றால் உனக்கான இரண்டாவது தண்டனையை ரத்து செய்கிறேன். சோதனை என்னவென்று இப்போது கூற மாட்டேன். காட்டிற்கு சென்று இறுதிக் காரியம் முடித்துவிட்டு நான் திரும்பும் போது என்னை சந்திக்கவா, அப்போது சொல்கிறேன் என கட்டளை போல கூறிவிட்டு இறுதிச் சடங்கு நிகழ்ந்த இடத்தை நோக்கி முன்னேறினான் ஆதித்யன். மாறனை மணந்து கொள்ள நந்தினி சம்மதம் தெரிவித்தது ஆதித்யனின் மனதில் அளவு கடந்த ஆனந்தத்தை கொடுத்தது. எங்கு செல்கிறோம், எப்படி செல்ல வேண்டும் என்பதை கூட மறந்து அதீத உற்சாகத்துடன் முகம் முழுக்க புன்னகையுடன் இளவரசனின் இறுதி காரியத்தில் கலந்து கொள்ள நடந்து சென்றான் அவன். வழியில் செண்பகமாறன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டவன் ஆனந்த செய்தியை சொல்லி அவனை ஆறத் தழுவிக் கொள்வதற்காக கைகளை அகல விரித்தான். அரசனின் செய்கையை மாறன் விந்தையாக பார்த்ததுடன் சங்கடத்தில் சுற்றி முற்றி அரசனை யாராவது கவனிக்கிறார்களா என்பதையும் நாலாபுறங்களிலும் நோக்கினான். பலரும் நடமாடி வந்த அந்த திரளில் அரசனை தழுவிக்கொள்ள மாறனுக்கு மனம் வரவில்லைதான். இருந்தும் அரசனின் ஆறுதலுக்காக அவன் தழுவலில் சில நொடிகள் மட்டுமே இருந்துவிட்டு பின்பு தன்னை அணைப்பிலிருந்து விடுவித்துக் கொண்டு, அடியனை மன்னிக்கவும் பிரபு, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. இருந்தும் இதை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் சென்று கொண்டிருப்பது இளவரசனின் இறுதி காரியத்தில் கலந்து கொள்வதற்காக. இத்தனை உற்சாகமாக அங்கு செல்லக்கூடாது பிரபு. வருத்தம் இல்லாவிடினும் வதனத்தை சிறிது சோகமாக வைத்துக் கொள்ள முயற்சியுங்கள். அதுவும் முடியவில்லையெனில் குறைந்தது உற்சாகத்தை வெளிக்காட்டவாவது செய்யாதீர்கள். காண்பவர்கள் தங்களை தவறாக எண்ணக்கூடும் அரசே. நேற்றைக்கு நாம் திருமண ஊர்வலத்திற்கு சென்றபோது தாங்கள் வெளிப்படுத்தியதை விட தற்போது ஒரு பிடி அதிகமாகவே தங்கள் வதனத்தில் உற்சாகம் வழிந்தோடுகிறது. ஆகையால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரபு என அரசனுக்கு எடுத்து கூறி புரிய வைக்க முயன்றவன் பிறகு ஆதித்யனை முன்னால் நடக்கவிட்டு அவனுக்கு பின்னால் காவல் காத்து சென்ற மெய்க்காவல் வீரர்களை நெருங்கி சன்னமான குரலில், அடே, உங்கள் வேலை அரசரின் உயிரை காப்பது மட்டுமல்ல, அவரது பெருமையையும் காப்பதுதான். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள யாராவது இத்தனை ஆர்வமாக செல்வார்களா? பிரபுதான் ஏதோ ஒரு வேகத்தில் இவ்வாறு நடை போட்டு செல்கிறார் என்றால் அவரை ரசித்தபடியே நீங்களும் வாய் மூடிக்கொண்டு பின்னால் செல்கிறீர்கள். தளபதி திரும்பி வரும் வரையில் அரசரின் உயிருடன் சேர்த்து அவரது மாண்பையும் காத்து வர வேண்டியது உங்கள் கடமை, நினைவில் கொள்ளுங்கள் என அதட்டிவிட்டு முன்னால் வந்து அரசனுடன் சேர்ந்து தானும் நடந்து சென்றான் மாறன். முதல் நாள் மாலையில் தனது உறவினர்களை சந்தித்ததால் அரசனுக்கு உண்டான உற்சாகம் அவ்வீரர்களையும் தொற்றிக் கொண்டிருக்க, தங்கள் தளபதியால் அரசரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று தளபதியே வாக்களித்ததும் அதிகாலையில் அவன் அரசனுக்கு சேவை செய்த காட்சியை வேறு கண்டு உள்ளம் பூரித்திருந்ததாலும்
மற்ற எதை பற்றியும் நினைவில் கொள்ளாமல் அரசனின் ஆனந்தத்தையே கண்களால் அள்ளி பருகிக் கொண்டிருந்தனர் அந்த மெய்க்காவல் வீரர்கள். கோட்டைக்குள் நெடுந்தூரம் நடந்து வந்து இறுதியாக இளவரசனின் உடல் கிடத்தப்பட்டிருந்த இடத்தை வந்தடைந்தான் அரசன். பிரேதத்தை எடுத்துச் செல்வதற்கு முன்னால் இறுதியாக செய்யப்பட வேண்டிய சடங்குகள் அங்கு நிகழ்ந்தேறிக் கொண்டிருந்தன. முன்தினம் காணப்பட்ட அளவு கவலை மன்னர் நந்தகோபாலர் முகத்திலும் அவரது மனைவியின் வதனத்திலும் காணப்படவில்லை. அவர்கள் ஓரளவு தெளிவு பெற்றே இருந்தனர். அரசனின் கண்கள் சாதாரணமாக அழுகையைத்தான் கொடுக்க மாட்டேன் என்று அவனை வஞ்சிக்கும். ஆனால் அன்றோ அவனது நேத்திரங்கள் குதூகலத்தை குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்திருந்தது. ஆதித்யனின் இதழ்கள் கூட அவனது சொன்ன பேச்சு கேட்டு அடங்கி போயிருந்தன. ஆனால் அந்த விழிகள்தான் ஆட்டம் போட்டு ஆதித்யனை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கின. அரசன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு போராடி வந்ததை மாறனும் கவனித்து விட்டான். அவன் மெல்ல அரசனின் காதருகே சென்று, பிரபு, எப்படி சோகமாக காட்டிக்கொள்வது என தங்களுக்கு தெரியாவிட்டால் அங்கே எம் தளபதியை கவனியுங்கள் பிரபு. இளவரசனை பெற்றவர்களை விட அவர் எப்படி புலம்பித் தவிக்கிறார் என பாருங்கள் என்று அரசனிடம் எடுத்து கூற, அதன் பின்பே ஆதித்யன் கூட்டத்தில் முன்வரிசையில் நின்றிருந்த வருணனை கவனித்தான். அவனோ தன் அருகில் நின்றிருந்த ஒருவனிடம் சைலேந்திரனின் இல்லாத அருமை பெருமைகளை எல்லாம் அளந்து கொண்டிருந்தான். சைலனின் சடலத்தை சுட்டிக்காட்டிய வருணன், உத்தமமான பிள்ளை இவன். இவனுடன் நான் பழகியது சில நாட்கள்தான். ஆனால் என்னிடம் எத்தனை அன்பு கொண்டிருந்தான் தெரியுமா இவன்? பிள்ளை என்றால் அது சைலனைப் போல பிறக்க வேண்டும். இவனை இழந்து நான் எவ்வாறு வாழப்போகிறேனோ என்று தெரியவில்லை. என் உயிர் நண்பன் இவன். சூது வஞ்சகம் என்றால் என்னவென்றே தெரியாதவன். பெண்களின் விஷயத்தில் சொக்க தங்கம். எனக்கடுத்தபடியாக இந்த உலகத்தில் பெண்களை மதிக்கக்கூடியவன் என்றால் அது சைலன் ஒருவனே என தன் பெருமையையும் சேர்த்து கிடைத்த இடைவெளியில் செருகிக் கொண்டிருந்தான் வருணன். வருணனது அபத்தமான பேச்சுகளை கேட்டு வந்த ஆதித்யனுக்கு அவன் மீது கோபம் வந்ததை விட அவனிடம் மாட்டிக்கொண்டு விழித்த அந்த மனிதனைக் கண்டு இரக்கம்தான் அதிகமாக தோன்றியது. வருணனிடத்திலேயே கவனம் செலுத்தி வந்த ஆதித்யன் அருகில் நின்றிருந்தவன் யார் என்று கவனிக்க முதலில் தவறியிருந்தான். ஆனால் வருணனின் புலம்பல் எல்லை மீறி போன பின்புதான் அந்த பாவப்பட்டவனை கவனித்தான் அரசன். அவன் வேறு யாரும் அல்ல, இறந்தவனின் தம்பியும் பார்க்கவத்தின் எதிர்கால மன்னனுமான அரவிந்தன் தான். தன்னை கவனிக்காமல் தளபதியை மட்டுமே கூர்ந்து நோக்கி வந்த அரசனின் பார்வை தன் மீது எப்போது படும் என்று ஆதங்கத்துடன் காத்து நின்ற அரவிந்தன் அந்த பார்வை பட்டவுடன், உங்களுக்கும் உங்கள் தளபதிக்கும் எப்போதும் நான் தானா கிடைத்தேன்? எங்கு சென்றாலும் உங்கள் இருவரிடம் வந்து நான் மாட்டிக்கொள்கிறேன். இந்த இம்சையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பிரபு என மனதிற்குள்ளேயே புலம்பி ஆதித்யனிடம் கைகளை கூப்பி மன்றாடினான். ஆனால் ஆதித்யன் அரவிந்தனுக்கு உதவச் செல்லும் முன்பாக பிரதாபனே சென்று வருணனிடம் இருந்து இளையவனை காப்பாற்றினான். வருணனின் தோளில் வாஞ்சியாக கை போட்ட பிரதாபன் அவனது தோள்களை இறுக்கி நெரித்து மெல்லிய குரலில், அடே அறிவீனனே, உனது புலம்பலை கட்டுப்படுத்து. இங்கு பலரும் உன்னைத்தான் விசித்திரமாக பார்க்கிறார்கள். நீ இப்படியே நாடகம் போட்டுக் கொண்டிருந்தால் பிறகு அனைவருக்கும் உன் மீது சந்தேகம் வந்துவிடும். சைலனின் தம்பிமார்கள் எப்படியும் விசாரணையில் உன் பெயரையும் இழுத்து விடுவர். பின்பு சந்தேகங்கள் ஊர்ஜிதமாகும். இறந்தவனின் உடன் பிறந்தவன் அரவிந்தனே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனின் மரணத்தை வேடிக்கை பார்ப்பதை போல பார்த்து கொண்டு நிற்கிறான். உனக்கு என்னடா வந்தது? எதிரில் உன் காதலி நிற்கிறாள். அவளை ரசித்துக் கொண்டு அமைதியாக நில்லடா என்று மெல்லிய குரலில் வருணனை அதட்டினான். அப்போதுதான் வருணன் வாகினியை கவனித்தான். அக்கூட்டத்திற்கு வந்ததிலிருந்து வருணனும் வாகினியை தேடியபடிதான் இருந்தான். ஆனால் அரசி ஸ்வர்ணிகாவும் அங்கு அப்போது இல்லாதிருந்ததால் வாகினி வந்திருக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்டு அவள் வரும் வரை பொழுதுபோக்குவதற்காக அழுது புலம்பி அருகில் இருக்கும் அரவிந்தனை வம்பிழுக்கலாம் என்றுதான் வராத சோகத்தை வரவழைத்துக் கொண்டு பிதற்றியபடி இருந்தான். தன் செயலால் அரவிந்தன் எரிச்சலுற்றதை உணர்ந்தவன் வாகினி அங்கு வந்ததையும் அவள் தன்னை விசித்திரமாக பார்த்து முறைப்பதையும் கூட கவனிக்காமல் மிக ஆனந்தமாக அரவிந்தனை வெறுப்பேற்றி வந்தான். பிரதாபன் கூறிய பிறகே தன்னவளை கண்ட வருணன் தன்னையே மறந்து வந்தவளை வேடிக்கை பார்த்தான். அலங்கரிக்கும் ஆபரணங்களும் இன்றி அரசன் குறிப்பிட்ட வீரர்களுக்கான அணிகலன்களாகிய கவசமும் ஆயுதங்களும் இல்லாமல் கழுத்தில் ஒரேயொரு மெல்லிய தங்கச்சங்கிலியும் கைக்கு ஒன்றாக சன்னமான 2 வளையல்களும் மட்டுமே அணிந்திருந்ததை கண்கொட்டாமல் கண்டு ரசித்தான் வருணன். பிரதாபன் அறிவுறுத்திய பிறகு வாகினி மீது வைத்த கண்தான்
நெடுநேரமாக அவன் கண்ணிமைத்தானா இல்லையா என்று அவனே அறியாமல் காதலியின் அழகை கண்களால் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான் வருணன். வாகினிக்கு இளவரசனின் மரணத்தில் கவலை எதுவும் இருந்திருக்கவில்லை. இருந்தும் வெளிப்பார்வைக்கு துக்கம் அனுஷ்டிப்பது போன்று காட்சி கொடுத்தாள். அரசனுக்கு அந்த மரணத்தில் வருத்தம் இல்லை என்று தெரிந்தவுடன் வாகினிக்கும் அது இல்லாமல் போயிருந்தது. ஆதித்யனின் உணர்வுகளைத்தான் வாகினி எப்போதும் பிரதிபலிப்பாள். அவன் மகிழ்ச்சியாயிருந்தால் காரணம் என்னவென்று தெரியாவிடினும் வாகினி மகிழ்ந்திருப்பாள். அரசன் வருந்தி இருந்தால் அப்போதும் காரணம் தேவையின்றி அவள் அழுவாள். இப்போதும் அப்படித்தான். அரசன் கவலை கொண்டது போல முகத்தை வைத்திருந்தான். வாகினியும் அவனை பின்பற்றி முகத்தில் சோகத்தை இலையோடு விட்டிருந்தாள். வாகினியின் இயல்பு வருணனுக்கு தெரிந்தே இருந்ததனால் அவன் ஒரு கணம் அரசனை கண்டுவிட்டு அவனது செயலை அப்படியே பிரதியெடுத்துக் கொண்டிருந்த வாகினியிடம் பார்வையை நாட்டியவன்தான். அவளை பார்த்த கண்கள் வேறு எதையும் பார்க்கவில்லை. வாகினிக்கு அருகில் நின்றிருந்த அரசி ஸ்வர்ணிகாவையோ அல்லது மற்ற அரச குடும்ப பெண்கள் எவரையுமோ அவனது கண்கள் நோக்கவில்லை. வருணன் தான் கவனிக்கவில்லையே தவிர குறும்புகள் செய்வதில் கை தேர்ந்தவளான ஸ்வர்ணிகா வருணனையே தான் கவனித்து வந்தாள். தன் தோழியிடம் அவன் மயங்கி கிறங்கி நிற்பதை உணர்ந்தவள் அருகே இருந்த அகல்யா முதல் மகாராணியார், அரசனின் அத்தைகள், வாகினியின் தாய் உட்பட அனைவருக்குமே கஞ்சாடை காட்டி வருணனின் செயலை கவனிக்கச் செய்தாள். தன்னை சார்ந்த பெண்கள் அனைவரும் ஒரே இடத்தில் பார்வையை பதித்ததுடன் வரும் புன்னகையை கட்டுப்படுத்திக் கொண்டு நிற்பதையும் கண்ட அரசன் அவர்களின் பார்வை சென்று சேரும் இடத்தை கண்டான். அது வருணனிடம்தான் முடிந்திருந்தது. வருணனின் இதழ் அவனையும் மீறி புன்னகையை தவழவிட்டு தன்னவளை பார்வையிலேயே சிறை வைத்திருந்தது. சுற்றி நின்றிருந்த கூட்டத்தில் சடலத்திற்கு வலப்புறமாக நின்றிருந்த ஆதித்யன் சடலத்தின் கால்மாட்டில் நின்றிருந்த தன்புறமாக பார்வையை செலுத்துவதை உணர்ந்த பிரதாபன் பார்வை வந்த திசையில் தனது கண்களை ஓட்டினான். அங்கு கண்களில் கோபத்துடன் வருணனை தன் நண்பன் முறைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் ஆவேசத்திற்கு ஆளாகி இருந்த வருணனை திரும்பி பார்த்தான். பின்பு வருணனின் பார்வை முடியும் இடத்தில் நின்றிருந்த வாகினியையும் அவளுக்கு அருகில் வருணனின் செயலைக் கண்டு சிரிக்கவும் முடியாமல் அதை கட்டுப்படுத்தவும் முடியாமல் திண்டாடிக் கொண்டிருந்த அரசனின் குடும்பத்து பெண்களை கண்டவனுக்கு அத்தனை பேரின் பரிகாசத்திற்கும் ஆளாகி இருந்த வருணனின் பக்கத்தில் நிற்பதற்கே சங்கோஜமாக இருந்தது. ஆதித்யன் கூப்பிடாமலேயே பிரதாபன் வருணனிடம் அரசன் அவனை அழிப்பதாக சொல்ல வருணன் தானாகவே சென்று அரசனிடம் மாட்டிக்கொண்டான். வலிய வந்து சிக்கிக் கொண்ட வருணனை அவனது தோளில் கை போடுவது போல பாந்தமாக போட்டு யாரும் அறியாதபடி தனது வஜ்ரக்கரத்தால் வலிக்கும்படி கீழ்முதியில் திருகினான் அரசன். வருணன் வலி தாங்க மாட்டாமல் நெளிய அவனை தன் பிடியாலேயே நகர்விடாமல் செய்திருந்தான் ஆதித்யன். அரசனுக்கு பின்னால் நின்றிருந்த மெய்க்காவல் வீரர்கள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்க ஆதித்யன் பற்களை நரநரவென கடித்தபடியே, இடம்பொருள் ஏவல் தெரியாது, எங்கு வந்து என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? முன்பு தேவையில்லாமல் புலம்பி தீர்த்தாய், இப்போதோ வெறிக்க வெறிக்க என் அதிகாரியை வேடிக்கை பார்க்கிறாய். இதற்கு முன்னர் நீ பெண்ணை பார்த்ததே கிடையாது. திருமணமானவன் போலவா நடந்து கொள்கிறாய்? வாகினியை தின்று விடுபவன் போல வெறித்து பார்க்கிறாய். உன் பார்வை இறந்து கிடக்கும் சைலேந்திரனை தவிர வேறு எவர் மீதும் படக்கூடாது. முக்கியமாக பெண்கள் கூட்டத்தில் உன் கண்கள் செல்லவே கூடாது. மீறி சென்றால் சதையை கையோடு பெயர்த்து எடுத்து விடுவேன் என பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து குதறி வருணனை மிரட்டினான் அரசன். ஆதித்யன் எச்சரித்த பின்பாகத்தான் வருணன் அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தான். வாகினியை தவிர ஒட்டுமொத்த பெண்களின் பார்வையும் தன்மீதே இருந்ததை உணர்ந்து வெட்கினான் அவன். மற்றவர்களை விட வாகினியின் அன்னையுடைய கிண்டல் கலந்த பார்வைதான் வருணனை வெகுவாக வெட்கப்படச் செய்தது. உடனே அவசர அவசரமாக பார்வையை அக்கூட்டத்தில் இருந்து திருப்பிக் கொண்ட வருணன் அரசன் கூறியது போல பார்வையை சைலேந்திரனிடமே பதித்து விட்டான். ஆதித்யன் வருணனின் செயலை தொடர்ந்து கண்காணித்து வர தவறவில்லை. அப்போதுதான் ஒரு விஷயத்தை உணர்ந்தானவன். தன்னை சார்ந்த அத்தனை பெண்களும் வருணனையே உற்று பார்த்தும் அவர்களின் பார்வைக்கு காரணமான வாகினியின் பார்வை மட்டும் வருணனின் புறமாக திரும்பவே இல்லை. இதை வருணன் கூட பொருட்படுத்தவில்லை. ஆனால் ஆதித்யனுக்குத்தான் இது அதிகமாக வலித்தது. வருணனை வாகினி கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பது அவனுக்குள் கலக்கத்தை உண்டு பண்ணியது. தன்மீது அப்பெண் கொண்டிருக்கும் அளவற்ற மரியாதை, உயிருக்கு நிகராக நேசித்த காதலனையே துச்சமென தூக்கி எறிய செய்திருப்பதை நினைத்து வேதனையுறுவதா
அல்லது பெருமிதம் கொள்வதா என்று அரசனுக்கே விளங்கவில்லை. அடுத்ததாக அரசனின் பார்வை அங்கிருந்த ஒரு பெண்ணிடமும் அவளுக்கு பின்பாக அப்போதுதான் அங்கு வந்திருந்த நந்தினியிடமும் சென்றது. தான் அவளுக்கு தேர்ந்தெடுத்திருந்த வரனை அவள் எங்கனம் நோக்குகிறாள் என்பதை கவனித்தான் ஆதித்யன். நந்தினியும் மாறனும் திருமணம் குறித்து பேசப்பட்டதற்கு பின்பாக எப்படி ஒருவரையொருவர் எதிர்கொள்கிறார்கள் என்று சோதித்தான். ஒரே ஒரு கணம்தான் அந்த இருவரது விழிகளும் சந்தித்துக் கொண்டன. பெயருக்கு இருவரது அதரங்களும் புன்னகை பரிமாறிக்கொண்டன. அந்த புன்னகை சம்பிரதாயத்திற்கானதாகத்தான் இருந்ததை தவிர அதில் அன்போ காதலோ தம்பதியராக போகிறோம் என்று தெரிந்த பின்னால் இயற்கையாகவே ஆண் பெண் வதனங்களில் தோன்றும் பெயர் சொல்ல முடியாத உணர்வுகளோ அந்த பார்வை சந்திப்பில் தென்படவில்லை. எனில் இருவருமே திருமணத்திற்கு சம்மதித்தது தனக்காகத்தான். அவர்களுக்குள் எந்த ஈடுபாடும் இல்லை என்று தெரிய வந்த அரசனுக்கு மனம் வேதனையில் ஆழ்ந்தது. அகல்யாவும் காதலன் பிரிந்து சென்ற பின்னால் சோகத்தை மனதில் மறைத்துக் கொண்டு தன் மனம் புண்படாதிருப்பதற்காக பிரயத்தனப்பட்டு புன்னகையை பூவிதழில் வருடவிடும் செயல் அரசனுக்கு அதிக வலியை கொடுத்தது. அகல்யாவின் அருகில் இருந்த மனைவியிடம் அரசனின் பார்வை செல்ல அவளோ மணாளனின் மனபாரத்தை உணர்ந்து அகல்யாவின் தோள் மீது வாஞ்சையாக கை போட்டு அவளுக்கு தான் ஆறுதல் அளிப்பதாக கணவனுக்கு கஞ்சாடையிலேயே சமாதானம் சொன்னாள். இப்போது அகல்யாவை குறித்த கவலை மனைவியை நினைத்தும் பெருகியது அரசனுக்கு. தன் உணர்வுகளை புரிந்து கொண்டு தனக்கு இன்பமளிக்க என்னும் மனைவிக்கு தான் இன்பம் தராமல் ஒதுக்கி வைத்திருப்பதை எண்ணி தன்னையே அவன் நிந்தித்துக் கொண்டான். தன்னை சார்ந்த தன் இன்பத்திற்காகவே வாழ்ந்து வரும் அவர்கள் அனைவரது வாழ்விலும் விரைவில் மகிழ்ச்சி தீபத்தை ஏற்றி வைப்பதாக தனக்குத்தானே சபதம் எடுத்துக் கொண்டான் ஆதித்யன்.